வாழை வந்து நல்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு அற்புதமான உணவு. வாழைப்புல நல்ல ஆரோக்கியமான அளவில் வந்து பொட்டாசியம், கால்சியம், அயன் மூன்றுமே இருக்கு. வாழைப்பூ வடை சாப்பிடுவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க வாய்க்கு தான் டேஸ்டே தவிர வாழைப்பூ பழம் எதுவுமே கிடையாது. மாதிரி வாழைப்பூ வந்து சாப்பிட்டா துவப்பா இருக்கு, அதனால வந்து என்னன்னா லைட்டா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா, கரும்பை பிழிஞ்சிட்டு ஜூஸை ஊத்திட்டு சக்கையை மென்னு திங்கிறதுக்கு ஒப்பானது நீங்க வாழைப்பூவை வந்து அந்த தண்ணீரை வடிச்சிட்டு எடுக்கணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ வாழையை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம், நீங்களும் நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துருந்தீங்க. இந்த பதிவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் என்னென்ன நோய்க்கு பயன்படுத்தலாம், இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மூலிகை பற்றி நம்ம பார்க்கும்போதும் அதோட சுவை, தன்மை, வீரியம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு, தட்பம், கார்ப்பு. ஸோ யூஸ்வலாக வந்து தட்பம் அப்படின்னா நம்ம பழதில் பார்த்துருப்போம், பிரிவு வந்து என்ன பண்ணும், இனிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை துவர்ப்பு கூட இருக்கும். ஆனால் இதில் கார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த மூலிகையோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு அகத்தியர் குணவாகனத்தில் அகத்தியர் எழுதிய பாடல் இருக்கு. அதில் என்ன இருக்குன்னா, வாழைப்பூ மூல ரத்தம், மாபிரம்மி, வெட்டை பித்தம், கோலை வயிற்றுக்கடுப்பு, கொல்காசம். அதாவது வாழைப்பூவால மூல, அதாவது ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ரத்தம் வரக்கூடிய மூலம். அதே மாதிரி என்ன அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகி அதிகமாக வெள்ளை போகிறது, பித்தம் ஜாஸ்தியாகி நம்ம கழிச்சல் ஏற்படுது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா சளி மாதிரி வரும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமீபிக் டிசென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும். ஸோ இது போகும். கொல்காசம் எதை வந்து இது பண்ணுது, இது தட்ப மூலிகை ஆனாலும் இதனுடைய பிரிவு கார்ப்பாக இருக்கிறனால கொல்காசம் இருமலை கூட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காச நோய்கள், சுவாசத்தில் ஏற்பட நோய்களை சரி பண்ணும். அடுத்து ஆழியனல், எண்ணெய் எரி, கைகால் எரிவும், தொலைத்துடலில் மண் வளர்க்கும் தாதுவை. அதாவது ஆழியனல் பயங்கர, அதாவது இந்த கடல் வந்து ஃபுல்லாக இதாகி போனால் ஆவியாகிறப்ப அந்த ஒரு அனல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கைகளிலும் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்களிலும் எரிச்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நம்ம உடம்புல இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரசனை போல நம்ம உடம்பை வந்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த வாழைப்பூக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதில் மெயின் வந்து துவர்ப்பு செய்கை. ஸோ இதை யூஸ்வலாக வெள்ளைப்படுதல், ஸோ பெண்களுக்கும் வெள்ளைப்படும், அதே மாதிரி ஆண்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுலேயும் வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். அதற்கு இந்த வாழைப்பூவை நல்ல பலன் தரும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து எடுத்துக்கணும். இதனுடன் என்ன அப்படின்னா மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, அது பிஞ்சு. ஸோ அந்த பிஞ்சு மாதுளை வந்து எடுக்கணும். அதே மாதிரி தென்னங்குருத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம அளவு வந்து எடுக்கணும். எடுத்துட்டு இது எல்லாம் ஒன்றெண்டாக நல்லா இடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு 600 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி 100 ml வந்து வரணும். ஸோ வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கும் பொழுது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கும் அதே மாதிரி சொல்லக்கூடிய பிஎம்இல இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் அதுவும் போகும். இது இல்லாமல் அப்படின்னா நம்ம மோஷன் போகும் பொழுது அடிக்கடி சும்மா அமீபிக் டிசென்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா தொப்புள் பகுதியில் வந்து வலிச்சு வந்து மலம் போகும். மலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நுரைத்து போகாது, சளியாக வந்து போகும். அவர்களுக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இந்த வாழைப்பூ வந்து இருக்கும். வாழைப்பூ பெண்களுக்கு வந்து ஒரு உகந்த பூ. பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா, கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கா, இல்லை மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கா, இது எல்லாவற்றிற்குமே இது நல்ல பலன் தரக்கூடியது. இந்த வாழைப்பூவில் வந்து நேச்சுரல் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அதன் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து சரி செய்யும் தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா
இந்த வாழைப்பூக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இந்த வாழைப்பூவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ யூஸ்வலா மடல் மடலா வந்து இருக்கும். ஸோ அந்த மடலுக்குள்ள ஒரு சீப்பு வந்து இருக்கும் பார்த்தீங்களா. யூஸ்வலா வாழைப்பூ வந்து எடுக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும், இல்லை அந்த குடும்பத்தோட இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருவரும் தனி குடும்பமா இருக்கனால தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அப்போ அந்த மட்டை இருக்கு, அதுக்குள்ள சீப்பாக வந்து இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு பூ, சிங்கிள் பூவை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி திக்கா ஒன்று இருக்கும், அது தொப்பைன்னு சொல்லுவாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடணும். நடுவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தண்டு மாதிரி இருக்கும், மேலே தலை போன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். இது மாதிரி 3 பூக்கள்ல இருக்கிறத எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை சின்னதாக கட் பண்ணிட்டு அதனுடன் கொஞ்சம் தயிர், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு 1/2 கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை எடுக்கணும். நைட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. காலை 10 மணியிலிருந்து மாலை 5 வரை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அதை அரைச்சு சாறு பிழிந்தும் எடுப்பாங்க. பட் இது சில பேருக்கு தொண்டையில கரகரப்பை வந்து ஏற்படும், அதனால அவங்க இப்படி எடுக்கிறது அவ்வளோ சிறந்த விஷயம் கிடையாது. பட் இன்னொரு எக்ஸ்ட்ராக்ட் முறை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த 3 மடல்கள் எடுத்தது ரிமூவ் பண்ணதை இட்லி சட்டியில் வச்சுட்டு நல்லா ஆவியில் அவிச்சிட்டு அதற்கப்புறம் பிழிந்தால் ஒரு சாறு வரும். ஸோ அந்த சாறு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ml. காலை ஒரு முறை வெறும் வயிற்றில், அதாவது வெறும் வயிறுனா உணவு உண்பதற்கு ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு முன்பு, அல்லது உணவு உண்டு 2 மணி நேரத்திற்கு பின்பு, காலை மதியம் இரவு 3 வேளையும் எடுத்து கொண்டு வந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம என்னன்னா, மாதவிடாய் எனக்கு சீரா இல்ல கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் போன்றவை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை. ஸோ கற்றாழையை வந்து நல்லா ஒரு இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அந்த ஓரத்தில் இருக்க அந்த கிரீன் அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணீர்ல ஒரு 8-9 தடவை, யூஸ்வலா அதுல கட் பண்ணோடனே மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் வடியும். ஸோ அந்த திரவத்தை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர்ல நல்லா ஒரு 8-9 முறை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு இந்த கற்றாழை, அதே மாதிரி அதனுடன் மோர், வாழைப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சு மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். ஸோ 3 மாதங்களும் தொடர்ந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்து இருக்கும். 3 மாதம் அப்படிங்கிறது 3 பீரியட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது சில பேருக்கு 30 நாட்கள்ல வரலாம், சில பேருக்கு 25 நாட்கள்ல வரலாம், சில பேருக்கு 45 நாட்கள்ல வரலாம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது கருப்பை கழிவுகள் வந்து அவங்களுக்கு ஈஸியா வெளியேறுவது தெரியும். இது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமல் காசம் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களும் வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வாழைப்பூ எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக வாழை இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதனுடன் மிளகு மஞ்சள் போட்டு சூப்பாக வந்து எடுத்து குடிக்கலாம். இது யாருக்கு நல்ல பலன் தரும்னா, எனக்கு சளியெல்லாம் பெருசாக வரல ஆனால் ஒரு ட்ரை காஃபாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். ஆக்சுவலாக வாழை வந்து நல்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு அற்புதமான உணவு. ஸோ வாரத்தில் 2 முறை, சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் வாரத்தில் 2 முறை வாழைப்பூ பொரியல் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை மற்றவங்கன்னா வாரம் 1 முறையாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பொரியல் சாப்பிடணும். இந்த வாழைப்பூ வடை சாப்பிட்றேன் டாக்டர், அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்னா, வாழைப்பூ வடை சாப்பிடுவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க வாய்க்கு தான் டேஸ்டே தவிர வாழைப்பூ பலன் எதுவுமே கிடையாது. பொரியல் அப்படிங்கிறப்ப சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடலை பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு உதிர்த்து அந்த மாதிரி பண்றாங்க. அப்படியும் வர்றப்ப அது அப்சார்ப்ஷன் இருக்காது. ஸோ தனித்துவத்தோட எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி வாழைப்பூ வந்து சாப்பிட்டா துவப்பா இருக்கு, அதனால வந்து என்னன்னா லைட்டா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா, கரும்பை பிழிஞ்சிட்டு ஜூஸை ஊத்திட்டு சக்கையை மென்னு திங்கிறதுக்கு ஒப்பானது நீங்க வாழைப்பூவை வந்து அந்த தண்ணீரை வடிச்சிட்டு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழைப்பூவை அதாவது ஒன்று அவிச்சு எடுக்கணும், இல்லை மோர் அந்த கற்றாழை அதோட சேர்த்து எடுக்கலாம். சாறு எடுத்து குடிப்பது ஓகே, பட் சில பேருக்கு அது என்னன்னா தொண்டையில கரகரப்பை வந்து உண்டு பண்ணும்.
குடிநீர் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி பல பலன்களை வந்து தரும். வாழைப்பூ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அல்சருக்கும் நல்ல பலன் தரும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், ஏன் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, வாழைப்பூல நல்ல ஆரோக்கியமான அளவில் வந்து பொட்டாசியம், கால்சியம், அயன் மூன்றுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல அயன் இருக்கு. இவங்களுக்கு உதிரப்போக்கு இருக்கு பார்த்தீங்களா, உதிரப்போக்கு இருக்குனால நார்மலாவே அவங்க அனிமிக் ஆவாங்க. ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூக்கு இருக்கு. அதனாலதான் வாழைப்பூவை நம்ம இது பண்றப்ப ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல வந்து வரும் அந்த வேக வைத்த நீர்லாம். ஸோ அதுல ரிச் அயன் இருக்கு. அடுத்து கால்சியம், உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதற்குரிய கால்சியமும் இருக்கு. அது மாதிரி பொட்டாசியம் இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதய தசைகளுக்கும் நீரை சீரான அளவு பெருக்கி தள்ளுறதுக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்து இதுல மெக்னீசியம் சத்துக்களும் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதவிடாயின் போது இந்த வலிகள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும். ஸோ அதனால வலிகள் வந்து ஏற்படும். அதைக்கும் குறைக்கக்கூடிய தன்மை இது இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மாதவிடாய் காலங்கள்ல வந்து வரைக்கும் தினமும் காலை வந்து கற்றாழை மோருடன் சேர்த்து அதை வந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த வாழைப்பூன்னு நம்ம எடுக்கும் பொழுது வந்துன்னா வெறும் 100 கிராம்ல 23 to 51 கிலோ கேலரிஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப கேலரி கம்மியான உணவு. அதுவே சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல பலன் தரும். அது மாதிரி நார்ச்சத்தும் அந்த 100 கிராம்ல எவ்வளோ இருக்குன்னா 5.7 கிராம் இருக்கு. அதுவும் நல்ல ஆரோக்கியமான அளவுல இருக்கு. அடுத்த இரும்பு சத்துங்கிறது 56 மில்லிகிராம் இருக்கும். இது வந்து அந்த எந்த மண்ணில் வந்து அதை விளைவிக்கிறாங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் இது சப்ளிமெண்ட் கிடையாது, உணவு முறை டயட்ரி எடுக்கிறங்கிறதுனால 56 மில்லிகிராம் கால்சியம் வந்து நமக்கு கிடைக்குது. இது நமக்கு ஒரு நாள் தேவையில ஒரு 5.5% வந்து இதை நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி மெக்னீசியமும் 49 மில்லிகிராம் இருக்குது. ஸோ ஓவராலாவே பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான வந்து ஒரு உணவு. ஆனா நம்ம இங்க நிறைய பேர் செய்யறதுல என்னமோ அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் மாதிரி நினைச்சு வாழைப்பூவை தொடுறதே கிடையாது. வாழைப்பூ அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை நாம் எடுக்க வேண்டிய உணவு. நன்றி.